حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. قال الله تعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فلما ولعتها قالت ربي إني ولعتها أنثى والله أعلم بما ولعت وليس الذكر كالأنثى. صدق الله العلي العظيم. இந்த உலகத்தை படைத்து அதனை பரிபாலிக்கின்ற ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக எமது நாயகம் எமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவள் வாழ்வை அடிப்படையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், மேலும் இந்த புனிதமிகு ஜும்ஆ மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிரப்புமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 2 பேர் ஈதினையும் அடைந்து, அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் கூறியிருக்கின்ற சிறப்பித்த 4 மாதங்களான ஒரு மாதத்தை அடைய செய்து இதனை பரிபூர்ணமாக அடைய செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்ற உயரிய முதல் பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாமெல்லாம் குர்ஆனை தினமும் ஓதி வருவோம். அதில் இருக்கக்கூடிய தமிழ் வாசகங்களையும் எப்பொழுது வேண்டாம் எப்போதாவது நாம் படித்து வரலாம். ஆனால் இந்த குர்ஆனில் அல்லாஹ் 3 பகுதியாக பிரித்திருக்கின்றான். ஒரு பகுதி நாம் எல்லாம் அந்த குர்ஆனை தமிழில் ஓதினால் நமக்கு தெரியும். இந்த குர்ஆனை பொறுத்தவரை ஒரு பகுதி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், இலக்கண ரீதியாக சட்டங்கள் ரீதியாக ஒரு பகுதி இருக்கும். மற்றொரு பகுதி எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஷரியத் சம்பந்தமான இஸ்லாமிய கொள்கை சம்பந்தமான ஒரு விஷயங்களாக இருக்கும். ஆனால் இந்த 3வது ஒரு பகுதி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், பெரும்பாலான, அதாவது குர்ஆனை 3 பகுதியாக பிரித்து அதில் பெரும்பாலான பகுதி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், ஒரு பகுதி கிட்டத்தட்ட வரலாறுனாலே நிரப்பமானதாக இருக்கும். அப்படி இந்த வரலாறை கூறும் பொழுது, இந்த வரலாறில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்கள் வரலாறை கூறியிருக்கின்றார், பல நல்லடியார்கள் வரலாறை கூறியிருக்கின்றார், பல அநியாயக்காரர்களான அவர்களுடைய வரலாறை பற்றி கூறியிருக்கின்றார். இவ்வாறு வரலாறை கூறுவதற்கான காரணம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். இப்ரத்துன் மின்ஹா, அதாவது நீங்கள் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக தான் இந்த வரலாறை நாம் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த குர்ஆனில் முழுவதுமாக 3ஆக பிரித்த பொழுது அதில் 3/4 பகுதி இதற்காக ஒதுக்கினார் என்றால் சொன்னால், நீங்கள் அவர்கள் என்ன தவறு செய்தார்களோ, அவர்கள் என்ன நன்மை செய்தார்களோ, அவர்கள் எந்த தவறை விட்டு நாங்கள் எதற்காக அவங்களுக்கு தண்டனை கொடுத்தோமோ அதற்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த தவறை செய்யாம நீங்க அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். அவங்க எந்த நன்மை செஞ்சு எந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்துக்குரியவர்கள் ஆனாங்களோ, அந்த நெருக்கத்துக்குரிய மக்களாக ஆகணும்னு சொன்னா நீங்க அவர்கள் என்ன செய்தார்களோ அதிலிருந்து நீங்க படிப்பினை எடுத்துக்கணும். நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், நாம் தீமையிலிருந்து நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் சொன்னாலும், அந்த வரலாறு நமக்கு அதிகமான படைப்பினைகள் இருக்கின்றன.
அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இன்று நாம் பார்க்கின்ற ஒரு வரலாற்று சம்பவம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் தெரிந்த ஒரு சூறா தான் சூரா ஆல இம்ரான் அப்படின்னு ஒரு சூறா. அந்த சூறாவினுடைய வரலாறு என்னவென்று சொன்னால், அந்த சூறாவிலே அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அதாவது ஆள் என்று சொன்னால் குடும்பம் என்று சொல்வார்கள். அரபியில் ஆள் என்று சொன்னால் குடும்பம், அதாவது நாம் எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்வதற்கு அரபியில் ஆள் என்று சொல்வார்கள். இம்ரான் என்பது பலஸ்தீனில் வாழ்ந்த ஒரு நபரினுடைய பெயர். பலஸ்தீனில் வாழ்ந்த ஒரு நபரினுடைய பெயர் இம்ரான். அவர் எவ்வாறு அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார், அவருடைய வாழ்க்கை எந்த மாதிரி எல்லாம் நடந்தது என்பதை இந்த வரலாற்றில் இந்த சூறாவில் எல்லாம் பதிவிடுகின்றார். இந்த சூறாவை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் இந்த சூறாவை, குறிப்பாக சூரா பக்ரா நமக்கு தெரியும், குர்ஆனை திறந்தவுடன் முதலில் ஃபாத்திஹா சூரா இருக்கும், இரண்டாவதாக பக்ரா சூரா இருக்கும், மூன்றாவதாக இந்த ஆல இம்ரான் என்ற சூரா இருக்கும். இந்த மசால் கூறியிருக்கிறார்கள், எந்த ஒரு நபர் சூரா பக்ராவையும் சூரா ஆல இம்ரானையும் தொடர்ந்து ஓதி வருகின்றாரோ நாளைக்கு மறுமையில் அந்த இரண்டு சூறாவும் பரிந்துரைக்கணும். எவ்வாறு சொன்னால், இந்த மனிதர் நீ சொர்க்கத்தை அனுப்பு, இந்த மனிதர் தான் சொர்க்கத்தை தகுதியான மனிதர், இவரை அனுப்பிடு, இவன் அனுப்பவும் நான் அங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு அந்த இரண்டு சூறாக்கள், குறிப்பாக குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் அந்த குர்ஆனை பரிந்துரை செய்யும். குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், இந்த இரண்டு சூறா ஓதக்கூடிய மக்கள் அந்த சூறாக்கள் அந்த மனிதருக்கு பரிந்துரை செய்யும், ஒரு சொர்க்கத்துக்கு ஒரு அனுப்பிடு. அந்த மாதிரி ஒரு நபிகளால சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கின்றது. அப்படி இந்த சூறாவில இம்ரானுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கிறார். இந்த இம்ரான் என்ற ஒரு மனிதர் பலஸ்தீனில் வாழ்ந்து வருகின்றார். இவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது. திருமணத்தின் பிறகு ஒரு நல்ல மனைவியுடன் அவர் வாழ்ந்து வந்த பிறகு சிறிது காலம் கழித்து அவருடைய வயிற்றில் கருவுறுகிறார். அவருடைய மனைவி கருவுறுகிறார். இந்த உலகத்தில் பல மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு நிகழ்வு அந்த குழந்தை பிறக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நிகழும் பொழுது அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு வழிமுறை இருந்துச்சு. என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, நம்ம எல்லாம் இன்று ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, ரொம்ப துன்பப்படக்கூடிய, ரொம்ப இன்னலுக்கு ஆளாக சோத்துக்கு வழி இல்லாமல், தண்ணீர் குடிக்கக்கூடிய வழி இல்லாமல், புட்களை தின்னும் கழிவுகளை நீர்களை உட்கொண்டும் இன்று கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சமூகத்தை எப்படி ஒரு சமூகமா இருந்ததுன்னு சொன்னால், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பள்ளியில என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு சொன்னா அந்த பள்ளியில வச்சுட்டு திரும்பி பார்க்க போயிடுவாங்க. அதுக்குன்னே ஒரு சில கூட்டங்கள் இருக்கும், சில நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டு அவர்கள் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளா, சாலையான பிள்ளைகளா வளர்த்து வருவாங்க. இப்படி ஒரு வழிமுறை அந்த பலஸ்தீன் மக்கள் இடத்துல இருந்துச்சு. இப்போ இந்த இம்ரானுடைய மனைவி என்ன நியத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னா, என்ன நேர்ச்சை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த குழந்தை ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண் குழந்தையா பிறக்குன்னு அவங்க நினைச்சுட்டாங்க. அவங்களுக்கு பெண் குழந்தையா பிறக்கணும் ஒரு தாட் இல்ல, அவங்க ஆண் குழந்தையா இந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஒரு நினைப்புல, எனக்கு இந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே நான் என்ன பண்றேன், இது அல்லாஹ்வுக்காக நான் உனக்காக நான் என்ன பண்ணிடுறேன், நான் நேர்ச்சை செஞ்சுறேன். நம்ம எல்லாம் செய்வாங்கள, யாரா எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குங்க, எனக்கு நீ இந்த விஷயத்தை நீ போக்கிட்ட அப்படின்னா நான் உனக்காக இந்த ஆட்டை குர்பானி கொடுக்குறேன், நான் இவ்வளவு நாள் நோன்பு வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்வோம்ல. இதே மாதிரி இம்ரானுடைய மனைவி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஆண் குழந்தை பிறந்து சொன்னா நான் இந்த மாதிரி ஒன்னு இடத்துல நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிது காலம் கழித்து குழந்தை பிறக்கிறது. அப்போ அந்த இம்ரானுடைய மனைவி இடத்துல பலமா வளராத அவங்க கையை வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல பாக்குறாங்க. பார்த்துட்டு குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த உடனே பார்த்தா ஆண் குழந்தை பிறக்கல, பெண் குழந்தையா பிறந்தது. பெண் குழந்தை பிறந்த உடனேயும் அவங்க அல்லாஹ்வுக்கு செஞ்ச அந்த நேர்ச்சியை விட்டு விடல. அல்லாஹ்வுக்கு செஞ்ச அந்த வார்த்தை விட்டு விடல. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இன்னும் சில மனிதர்கள் தவறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, நேர்ச்சிகள் செஞ்சிருவோம். அதை ஏதோ ஒரு நேரத்துல கூட சரி நம்ம இப்படி செஞ்சுட்டோம் இருந்தாலும் நல்லா என்ன பண்ணிடுவோம்,
மறக்கையினாலேயோ அல்ல இந்த விஷயம் செய்யறது சிரமமா இருக்கு, எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்துல கூட அவங்க அந்த நேர்ச்சியை மறந்துறாங்க. ஒரு முறை நசுவாசம் அவர்கள் இடத்துல ஒரு பெண்மணி வராங்க. பெண்மணி வந்துட்டு, என்னுடைய தாயார் வந்து இந்த மாதிரி இத்தனை ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் என்றும், இத்தனை ஆட்டை குர்பானி கொடுக்கணும் என்றும், இத்தனை மனிதர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று நான் நேர்ச்சி செஞ்சிருந்தாங்க. இப்போ நான் அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றணுமா? என்னுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க, இப்போ நான் அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ரசூலா இடத்துல வந்து கேட்கிறாங்க. அதற்கு ரசூலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல யார் இடத்துல கடன் வாங்கியிருந்தா அதை நிறைவேற்றவே மாட்டியா? இந்த தாய் இதற்கு இறந்து போறதுக்கு முன்னாடி யாருக்காவது கடன் வாங்கினா நிறைவேற்றீங்களா மாட்டீங்களா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்டதுக்கு ஆம் என்று சொல்றாங்க. அப்போ அதே போலதான் இது அல்லாஹ்வுடைய கடன், அதை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. அப்போ நேர்ச்சி என்பது நம்ம அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடன், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு கடன், அதை நிறைவேற்ற வேண்டியது நம்மளுடைய கட்டாய கடமை. நாம் அந்த ஒரு நேர்ச்சியை செய்து விட்டால் சொன்னால் அது கட்டாயம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் இந்த ஒரு வரலாற்றில் தெரிந்துக்கிறோம். அப்பொழுது அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை பெற்றெடுத்துறாங்க. பெற்றெடுத்த உடனே அப்பதான் அந்த குர்ஆனுடைய வசனத்துல சொல்லி காட்டுறாங்க, காலத் ரப்பி இன்னி வலஅதுஹா உன்ஸா வல்லாஹு அலமு பிமா வலஅத வலைஸ திக்ரு கல் உன்ஸா. நான் இது ஆண் குழந்தையா பிறக்கும் தான் நினைச்சேன், ஆனா இது பெண் குழந்தையா பிறக்கும் நினைக்கல. ஆனா இருந்தாலும் நான் என்ன பண்றேன், அல்லாஹ்வுக்காக நான் இந்த ஒரு விஷயத்தை வாக்களிச்சுட்டேன், நான் இதை என்ன பண்றேன், அல்லாஹ்வுக்காக கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இன்னி சம்மைத்துஹா மரியம், உடனே அந்த பெண்மணி பேர் வச்சிடறாங்க அந்த குழந்தைகளுக்கு, மரியம்னு பேர் வச்சிடறாங்க. இன்று நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறுதலான விஷயம் என்னன்னு சொன்னா, 10 மாதம் இரவு பகல்லாம் பார்க்காம அந்த ஒரு குழந்தைக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தையை பெற்றெடுப்பாங்க. குழந்தையை பெற்றெடுத்தோன்னா ஹாஸ்பிட்டல்ல கனவு வந்துடுவாங்க, குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன், குழந்தைக்கு நானா பேர் வைப்பேன், நான் சொல்ற பேர் தான் நீங்க வைக்கணும் அப்படி கனவு வந்துடுவாங்க. ஆனா அந்த இம்ரான் என்ன பண்ற அப்படின்னா, நீ தானே கஷ்டப்பட்ட, நீ தானே இந்த இவ்வளவு இன்னல்களுக்கு பிறகு நீ தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்க, நீ என்ன பண்ண, இன்னி சமைத்துறா, நீ பேர் வை, நீ என்ன பண்ண அந்த குழந்தைக்கு நீ பேர் வை, உனக்கு பிடிச்ச பேர் வை, நான் ஏத்துக்கிறேன் சொல்றான். அப்பதான் அந்த பெண்மணி வைக்கிறாங்க, இன்னி சமைத்துறா மரியம், மரியம்னு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு பற்றி சொன்னால், ஒரு உன்னதமான கற்புக்கு அரசி, உன்னதமான ஒரு பெண்மணியுடைய வரலாறை அவர்கள் எப்படி பெற்றெடுக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக கூறுகிறார், வஇன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதாவது அந்த பெண் குழந்தை பெற்ற உடனேயே அந்த தாயார் துஆ செய்றாங்க, என்னுடைய இந்த பெண் குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதே போல அவருடைய வழித்தொண்டராக பேரன்களோ பேத்திகளோ யார் பிறக்கிறாங்களோ அவங்களையும் என்ன பண்ண, ஷைத்தானிடமிருந்து என்ன பண்ண பாதுகாப்பு கொடுத்தது அந்த 2 நபர்களுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் துஆ செய்றாங்க. எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் இந்த உலகத்தில் அவரை சைத்தான் தீண்டாமல் இருக்கார். எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அவர் சைத்தான் நிச்சயமாக தீண்டும். ஆனால் வரலாற்றிலேயே 2 குழந்தைகளை மட்டும் சைத்தான் தீண்டியதே இல்லை. அந்த 2 குழந்தைகள் யார் என்று சொன்னால், ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 குழந்தைகளை மட்டும்தான் ஷைத்தான் தீண்டியதே கிடையாது. எதனால என்று சொன்னால், அவருடைய தாயார் பிரார்த்தனை செய்ததன் காரணமாக. அவருடைய தாய் என்ன துஆ செய்தாங்க, என்னுடைய குழந்தையும் சரி அவருடைய வழித்தொண்டர்களையும் சரி என்ன பண்ணிடு, ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு என்ன பண்ணிடு, பாதுகாத்துரு அப்படின்னு கேட்கிறோம். ஆனா நம்மளுடைய குழந்தைகள் பிறந்து நம்ம என்ன துஆ கேட்கிறோம், இந்த குழந்தைகள் வந்து நல்ல பிள்ளையா வளரணும், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா இருந்தாலும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சில மனிதர்கள் என்ன பண்ணணும், இந்த மனிதர் வந்து இப்ப வந்து பெரிய ஒரு செல்வந்தரா வரணும், பெரிய ஒரு டாக்டரா வரணும், பெரிய ஒரு இன்ஜினியரா வரணும், அப்படிதான் நம்ம துஆ செய்யணும். அவர் சைத்தானிடம் வந்து தீண்டக்கூடிய ஒரு விஷயங்களாக, இந்த இணைப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயமாக எந்த ஒரு மனிதரும் கேட்கக்கூடிய விஷயமாக நபிமார்கள்லாம் எப்படி துஆ செய்யறாங்க சொன்னா, ரப்பி இஜ்அல்னி முஸ்லிமன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமன் லக. யா அல்லாஹ், நீ என்ன முஸ்லிமா படைச்ச, அதே மாதிரி என்ன பண்ணு, என்ன உம்மத்தை என்ன பண்ணு, எனக்கு வரக்கூடிய சமூகத்தையும் என்ன பண்ணு, முஸ்லிமாவை ஆக்கு. அவங்க உனக்கு இணை வைக்காத மாதிரி அவங்களை ஆக்கிடு, அவங்க உனக்கு இணை வைக்காத மாதிரி அவங்களுடைய மரணத்தையும் ஆக்கிவிடு அப்படின்னு தான் நபிமார்கள் அவங்க குழந்தைகளா துஆ செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி துஆ செஞ்ச உடனே அவங்க அந்த இதற்கு நேர்ச்சி செஞ்ச ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவங்களுடைய அந்த குழந்தையை தூக்கி கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, மஸ்ஜித் அக்ஸால வச்சுட்டு முகம் திரும்பி பார்க்காம அப்படியே திரும்பி வந்துடுறாங்க.
இதற்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல அதற்குன்னு ஒரு கூட்டம் கூடுவாங்க, யார் அந்த குழந்தையை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கூட்டம் கூடுவாங்க. நிறைய பேருக்கு போட்டி வந்துருச்சு. ஏன் அப்படி சொன்னா இவ்வளவு ஆண்டுகளா இது வரைக்கும் அந்த இடத்துல ஆண் குழந்தைதான் வந்துட்டு இருந்துச்சு. ஆண் குழந்தைகள் வரப்பே தேவை அதிகமா இருந்துச்சு. நான் இந்த குழந்தைய பாத்துக்கிறேன், நான் இந்த குழந்தைய பாத்துக்கிறேன், நான் இந்த குழந்தைய ஒழுக்கமுறை மகனா வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் குழந்தைகளுக்கு அவ்வளோ இது வந்தப்போ முதல் முறையாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால பெண் குழந்தை வந்திருக்குது, இதை யார் பாத்துக்கிறா அப்படின்னு வரப்போ போட்டிகள் அதிகமாயிடுச்சு. அப்போ என்ன முடிவு செய்யறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு சீட்டு குலுக்கி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யாரு இதுக்கு தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு குலுக்கி போட்டு அந்த கூட்டத்துல தேர்வு செய்யலாம். முதல் முறை போறாங்க. அப்பொழுது அந்த சமூகத்திற்கு நபியாக அந்த மஸ்ஜித் அக்ஸாக்கு இமாமாக தலைவராக இருந்த சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அவங்களுடைய பேர் என்ன பண்ணுது அப்படின்னா சீட்ல எழுதுறாங்க. சீட்ல எழுதுற உடனே போறாங்க. முதல் முறை போறாங்க. முதல் முறை எடுக்கிறப்போ சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் பேர், ரெண்டாவது முறை எடுக்கிறாங்க அப்பயும் சக்ரியா அலைஹிஸ்ஸலாம், மூணாவது முறை எடுக்கிறாங்க அப்பயும் யார் பேர் வருது, சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் பேர் தான். உடனே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முனாலிக தஆ சக்ரியா ரப்பஹு ஃபதகப்பலஹா ரப்பஹு பிகபூலிஹி ஹஸனா ஃபஅன்பத நபதன் ஹஸனா ஃபகப்பலஹா சக்கரியா. அத உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதனை ஏத்துக்கிறாங்க. நான் இந்த குழந்தைய நான் என்ன பண்றேன், மகளா ஏற்றுக்கொண்டு நான் என்ன பண்றேன், இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஏத்துக்கிறாங்க. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுத்த அளவுக்கு அவங்க ரொம்ப வயது முதிர்ந்தவராக, அவருடைய தலையெல்லாம் நரைத்த மனிதராக, அவருடைய மனைவி முதற்கொண்டும் அவருடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாத ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்வா அல்ல ஆக்கியிருந்தான். அப்படி ஒரு வாழ்க்கையில அவருடைய மனைவி மிக மூதாட்டையராக, ஒரு வயது முதிர்ந்த ஒரு மலட்டுத்தன்மை உடையவராக அந்த மனைவி இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமூகத்துல, இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துல நான் என்ன பண்றேன், எனக்கு குழந்தைய இல்ல, நான் என்ன பண்றேன், இந்த குழந்தைய என் குழந்தையாவை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலஸ்தீன்ல அந்த மஸ்ஜித் அக்ஸா பக்கத்துல ஒரு குடிசை இட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாருமே அந்த குடிசைக்குள்ள போகாத மாதிரி உணவு ஏற்பாடு செய்ய மட்டும் உணவு ஏற்பாடு செஞ்சு அதுக்குள்ள சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் தவிர வேற யாருமே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து வராங்க. இன்னும் பாதை கூட அடையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து வராங்க. வளர்த்து வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா உணவு கொடுப்பதற்காக அந்த அவங்களுடைய அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உணவு கொடுக்க போறாங்க. சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் போறதுக்கு முன்னாடியே அங்க பல்வேறு விதமான பழங்கள் இருக்கு, பல்வேறு விதமான காய்கறிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறப்போ ஒரே ஆச்சரியம், நம்ம மட்டும்தான் வர மாதிரி இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கோம், நம்மளை தவிர இந்த குடிசைக்குள்ள வேற யாரும் வர முடியாது, நம்ம தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பேற்றிருக்கோம், நம்ம தான் இந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்கணும், நம்ம தான் சமைச்சு கொண்டு வரணும், நம்மளை தவிர யாருமே வர முடியாத சூழ்நிலையில இது எப்படி இந்த பழங்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த பழங்கள் நான் பார்த்ததே கிடையாது. பலமுறை போய் பார்க்குறப்போ நம்மளுடைய நாட்டில் இருக்கும்ல, ஒரு சில சீசன்ல தான் மாம்பழம் நல்லா விளையும், மாம்பழம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில சீசன்ல தான் அந்த ஒரு சில பழங்கள் எல்லாம் நல்லா கிடைக்கும், மலிவாகவும் கிடைக்கும். அந்த பழங்கள் கிடைக்கக்கூடிய சீசன் சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த சீசன்ல இல்லாத பழங்கள்லாம் கிடைக்குது. அந்த சீசன்ல கிடைக்காத பழங்கள்லாம் அந்த கிடைக்குது. இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லாத பழங்கள் காய்கறிகள்லாம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இருக்கு. இதை பார்த்த உடனே ஒரே சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஆச்சரியம், பயத்த ஆச்சரியம். என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பழத்தை பார்த்தது கிடையாது, நம்மளை தவிர உணவு கொடுக்க யாரும் கிடையாது, ஆனா எப்படி இந்த பெண்மணிக்கு, எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, எப்படி மரியமுக்கு இப்படி ஒரு உணவெல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி கேட்கிறாங்க. அன்னலக்கிஹாதா, இது எங்க வந்துச்சு, இது எங்கிட்டமா வந்துச்சு, இது என்ன பண்ணீங்க, நீங்க எதுவும் பண்ணீங்களா, எதை எங்க வந்துச்சு அப்படின்னு சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறப்போ உடனே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து இது வந்துச்சு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, என்னது அல்லாஹ்விடத்துல வந்துச்சா? அப்போ சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சு பாக்குறாங்க அப்படின்னா, இந்த குடிசைக்குள்ள யாருமே வர முடியாத சூழ்நிலையில, இந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையில யாருமே உள்ள வராத முடியாத சூழ்நிலையில ஒரு மனிதருக்கு, ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கிறான்னு சொன்னால் எனக்கே அல்லாஹ் குழந்தையை கொடுக்க முடியாது, இவ்வளவு காலம் ஆகி எனக்கே அல்லாஹ் குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. எந்த ஒரு தேவையும் இல்லாம, எந்த ஒரு அதற்கான வாய்ப்பே இல்லாத சமயத்தில் அல்லாஹ் உணவை இந்த பெண்மணி கொடுக்கும் பொழுது எனக்கே அல்லாஹ் குழந்தையை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு
கேள்விய அவங்களோட சிந்தனை எழுப்பி உடனே கண்களை கலங்கிய அந்த ஒரு நிலையிலேயே கையேந்தினார். கால சக்கரியா அப்பா அல்லாஹ் அழைக்கிறான். அழைச்சிட்டு அபினி மில்லதுக்க துர்ரியத்தும் தையிபதன் இன்னக சமீஅ துஆ. நான் என்ன பண்றேன், உனக்கு துஆ கேட்கிறேன், நீ என்ன பண்ணு, எனக்காக ஒரு குழந்தையை கொடு, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி துஆ செய்யலாம். இந்த துஆ செஞ்ச உடனே நீ இந்த துஆக்கெல்லாம் கேட்கக்கூடியவனாகவும் பதிலளிக்கக்கூடியவனா இருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டு சக்கரை அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றான் அப்படின்னா தொழுதுட்டு இருக்காங்க. தொழுது இருக்கிறப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பதில் சொல்லிக்கிறாங்க, உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், உங்களுக்காக என்ன பண்ணுது, ஒரு யஹ்யா அப்படின்ற ஒரு மகனை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான் என்று ஒரு நற்செய்தியை கூறிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. இந்த ஒரு ஆச்சரியத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறாக, அது ஒரு தனி வரலாறு. சக்கரை அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அது ஒரு தனி வரலாறாக போகுது. இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு இந்த ஒரு படிப்பினிலிருந்து நம்மளோட நபியாக இருக்கும் பொழுது நமக்கு கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுக்கு பெறப்படக்கூடிய படிப்பினை என்று சொன்னார் சக்கரை அலைஹிஸ்ஸலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் என்ன நினைக்கணும், நம்மளுடைய தக்குவா எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கணும். நம்மளுடைய தக்குவா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, எனக்கு யாருமே தேவை கிடையாது, அல்லாஹ் எனக்கு கூட இருந்தா மட்டும் போதும், அல்லாஹ் என் கூட இருந்தா மட்டும் போதும், எனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மரியம் அலைஹிஸ்ஸலாம். சக்கரை அலைஹிஸ்ஸலாம் உணவு கொடுத்தா நான் சாப்பிடணும்னு நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் எனக்கு உணவு கொடுத்தா சாப்பிடணும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே நம்பிக்கை சக்கரை அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வந்துச்சு. அல்லாஹ் நாடினால் எப்படிப்பட்ட ஒரு வயதானாலும் சரி, எப்படிப்பட்ட மலட்டுத்தன்மையா இருந்தாலும் சரி, எவ்வளவு வயதானாலும் சரி, ஆனா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் நானா என்ன பண்ணுவோம், அந்த ஒரு குழந்தைய தரும். இதற்கு அடுத்தபடியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, குளிப்பதற்காக பாத்ரூம் போறாங்க. குளிப்பதற்காக பாத்ரூம் போறப்போ அவங்க எப்பயுமே சரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறது அபூர்வம், பார்க்கவே முடியாத மாதிரி தான் சக்கரை அலைஹிஸ்ஸலாம் அமைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா குளிப்பதற்காக போறது கூட எந்த விதமான பலவர்கான பார்வை கிடையாது, அப்படி ஒரு சூழ்நிலையும் கிடையாது எந்த ஒரு மனிதர்களுக்கான. இவங்க உடையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடையெல்லாம் எடுத்துக்கிட்டு கழிவறைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மனிதர் ஏதோ ஒரு உருவம் ஆண் உருவம் மாதிரி அங்க ஒரு உருவம் நிக்குது. பார்த்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமாயிடுச்சு, பயந்துட்டாங்க. பயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறை எச்சத்தை பாருங்க. அந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை பயந்துனா என்ன பண்ணு, இடத்துல இருந்து போயிரு, நீ அல்லாஹ்வை பயந்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தா இந்த இடத்துல நீ நிக்காத, போயிரு சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாத்ரூம்ல இருந்து சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மனிதன் சொல்றாங்க, நான் ஒன்றும் மனிதன் கிடையாது, நான் இதுவரைக்கும் ஆண்களுடைய வர்க்கத்தில் நபிமார்களுக்காக வழி இறக்கிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் முறையாக பெண்மணிக்காக அல்லாஹ் என்னை இறக்கி இருக்கின்றார். முதல் முறையாக ஒரு பெண்மணிக்காக அல்லாஹ் என்னை இறக்கி ஒரு விஷயத்தை சொல்ல என்னை அனுப்பி இருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை சொல்றான். உனக்கு இன்னும் சில காலங்களில் உனக்கு என்ன பண்ணும், ஒரு குழந்தை ஒன்று வரும் என்ற ஒரு நற்செய்தியை சொல்றாங்க. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இந்த உலகத்திலேயே ஒழுக்கமுடைய பெண்மணியாக வாழ்ந்த சிறந்த ஒரு கற்பு கரிசியாக வாழ்ந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்னை இன்ன வரைக்கும் எந்த ஒரு அந்நிய ஆணும் தொட்டது கூட கிடையாது, அப்படி இருக்க நான் எப்படி குழந்தை பெறுவேன், என்னை இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆணும் என்னோட கைகளை கூட தொட்டது கிடையாது, நான் எப்படி குழந்தை பெறுவேன், எனக்கு என்ன சாத்தியம் இருக்கு, அதுக்கு என்ன வழி இருக்கு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். கேட்ட உடனே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும், ஆனால் உன்னை படைத்த இவனுக்கு என்பது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவன் நாடி விட்டான் என்று சொன்னால் அவன் எப்படி வேண்டுமானால் உனக்கு தந்துவிடலாம் என்ற ஒரு விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வயிறு கொஞ்சம் பெருசாகும் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவர்கள் ஒரு சகோதரன் ஹாரூன் என்ற ஒரு சகோதரன் அவர்களை கூப்பிட்டு இதை விட்டு கொஞ்சம் நவுந்து போய், பலஸ்தீனை விட்டு கொஞ்சம் நவுந்து போய் ஒரு ஆட்டு தொட்டி இருக்குல்ல, அதுல கொஞ்சம் நம்ம வாழ்ந்துக்கலாமா, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன ஒரு தவறான சிந்தனை நினைச்சுவாங்களே அப்படின்ற ஒரு சிந்தனையில அந்த தொழுவத்துல அங்க போய் வாழ்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வருது. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க,
யா அல்லாஹ் நீ இதுக்கு என்ன மரணிக்க செஞ்சிருக்கலாமே, ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை தந்துட்டு இருக்கிற? ஏன்னு சொன்னா அந்த குழந்தையை பெறக்கூடிய ஒரு வேதனை ஒன்று. இரண்டாவது, இந்த ஒரு ஆணும் நெருங்காத ஒரு சூழ்நிலையில ஒரு பெண்மணி பெற்றார் என்று சொன்னால் அந்த சமூகம் எவ்வாறு அவர்களை நினைக்கும், எவ்வளவு ஒழுக்கமான மனிதனாக வாழ்ந்த ஒரு பெண்மணி அவள் எவ்வாறு நினைக்கும் என்ற ஒரு விதமான சிந்தனை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல ஒரு பெரிய ஒரு சிந்தனையாக இருந்தது. இதனை கொடுத்துதான் நல்லா என்ன, எனக்கு நீங்க மரணத்தை கொடுத்துக்கலாமே, எனக்கு இவ்வளவு சோதனை தந்துட்டு இருக்கிற, எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை தர அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ் இடத்துல வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வேதனையா இருந்தா ஒரு ஆறு இருக்குல்ல, ஆறுல இருக்கக்கூடிய தண்ணியை அருந்தி கொள்ளுங்க, அது உங்களுக்கு வேதனையை போக்கும். அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தாள்களை உங்களுக்கு நினைத்துக் கொள்ளுங்க, அது உங்களுக்கு வேதனையை போக்கும் அப்படின்ற மாதிரி குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சிடறாங்க. குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சதுக்கு அப்புறம் இறுதியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய குழந்தைய வச்சுட்டு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் இப்ப நான் எப்படியானாலும் சமூகத்து மக்கள்ல ரொம்ப நாள் ஆச்சு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கவும் இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி எந்த ஒரு அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்ற எந்த ஒரு விஷயம் தெரியாதனால மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தனைலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கறாங்க. நான் இப்போ மக்கள் எல்லாம் இப்ப என்ன கேட்பாங்களே, நான் என்ன சொல்வது அப்படி சொல்லி கேட்கிறப்போ அப்போ நீ என்ன பண்ணு, இஷாரா செஞ்சு, இஷாரானா சுட்டி காட்டிடு, யாருன்னா உங்களுடைய நீ பெற்ற குழந்தை இருக்குல்ல, மக்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரி நீ என்ன பண்ணிடு, உங்களுடைய குழந்தைய கை காட்டிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிருக்காங்க. இப்போ இந்த குழந்தையோட அன்னைக்கு பிறந்த அந்த பச்சிலை குழந்தையோட பலஸ்தீனுக்குள்ள வராங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வரதுக்கு முன்னாடி அங்கிருந்து பேச ஆரம்பிச்சாங்க. தப்பான மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சாங்க, உன்னுடைய தாயார் இப்படி இல்லையே, உன்னுடைய வழித்தோன்றல் யாருமே இப்படி கிடையாது, உன்னுடைய சமூகத்தார் யாருமே இப்படி கிடையாது, நீ இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டு வந்துட்ட, நீ எந்த இடத்துல போய் இப்படி ஒரு தவறு செஞ்ச, நீ எவ்வாறு தவறு செஞ்ச, நீ இப்படி ஒரு நீ ஒழுக்கமான பிள்ளையா தானே வாழ்ந்த, நீ ஏன் இப்படி தவறு செஞ்ச அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் இடத்துலலாம் வச்சதுக்கு அப்புறம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே பேசல, அவங்களுடைய குழந்தைய கை காட்டினாங்க. அன்னைக்கு பிறந்த குழந்தை நம்ம எல்லாம் கேட்போம்ல, எப்பா இன்னைக்கு பிறந்த குழந்தை எப்படிப்பா பேசும், இன்னைக்குதான் பிறந்திருக்க குழந்தை அது எப்படி பேசும் அப்படின்னு ஒரு கேள்வியில மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. இன்னைக்கு பிறந்த குழந்தை எப்படி பேசும், நீங்க அதை கை காட்டுறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்றாங்க, நான் மரியமுடைய மகன், நான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின்பால் சிறப்பித்து அல்லாஹ்வால் பிரகிமெடுத்து நான் அல்லாஹ்வின்பால் வந்த ஒரு சிறப்பான ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சொன்ன உடனே மக்களுடைய வாயெல்லாம் அடைத்து விட்டாங்க. அல்லாஹ் சொன்னா என்ன சொன்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னான், நீங்கள் எந்த ஒரு மக்கள் கேள்வி கேட்டாலும் என்ன, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கையை காட்டு அவர்கள் பார்த்துக்கணும். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்தார். அவர்களுக்காக அவர்களை அதுக்கடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் எடுத்து சென்றார்கள். மீண்டும் மறுமையுடைய நாள் வரும்பொழுது மீண்டும் எடுக்கப்படும் என்றால் அது ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம், அது ஒரு தனி வரலாறு. இப்படி எல்லாம் நாம் வரலாறை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் பூகி இருக்கும். எவ்வாறு என்று சொன்னால், இவ்வாறெல்லாம் நாம் வாழ வேண்டுமே, இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமே அப்படின்ற எவ்வளவு நேரம் இந்த வரலாறுடைய தாக்கம் மேற்கொண்டு சொன்னால், நாம் வீட்டிற்கு சென்ற ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ அல்லது ஒரு நாளோ, இன்று தூக்கம் வரவோ நாளை எலும்பும் அளவோ தான் இருக்கு. நாளை எலும்பு முடிந்தாலும் அடுத்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிடும், அடுத்த வேலை என்னவோ அதை பார்த்து நம்ம போயிடுவோம். ஆனால் அல்லாஹ் இந்த வரலாறை சுட்டி காட்டுறது என்னவென்று சொன்னால், இதிலிருந்து நீங்க படிப்பினை பெறணும். என்ன விதமான படிப்பினை பெறணும்? முதல் விஷயமாக படிப்பினை பெறக்கூடிய ஒரு விஷயம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த அந்த ஒரு நேர்ச்சிக்கான ஒரு எப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அல்லாஹ்வுடைய நேர்ச்சியை நான் சரியான முறையில் நிறைவேற்றி விடுவேன் என்ற ஒரு தியாகத்தை நிறைவேற்றினான். அப்படி ஒரு படிப்பினை நாம் பெற வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ்விடத்துல ஒரு நேர்ச்சியை வச்சுட்டோம்னு சொன்னா அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். முதல் படிப்பினை. இரண்டாவது படிப்பினையாக தக்குவா. நம்ம எல்லாம் அந்த தக்குவா கொடுத்து பார்க்கும் பொழுது, அந்த ஒரு நமக்கு ஒரு சோதனை வந்துட்டுன்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, அல்லாஹ் என்ன மட்டும் தான் இப்படி சோதிக்கிறானோ, பக்கத்துல இருக்க அவ்வளவு மனிதர் இருக்கான், அவன் அவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கான், அவனை சோதிக்க வேண்டியதானே, ஏன் அல்லாஹ் என்னிடத்துல இவ்வளவு சோதிக்கிறான், எனக்கே இவ்வளவு செலவு தரான், எனக்கே இவ்வளவு பொருளாதார நெருக்கடி தரான், எனக்கே இவ்வளவு குடும்ப பிரச்சனைகளை தரான் என்ற மாதிரி எல்லாம் நம்மளோட சிந்தனை இருக்கும். ஆனால் நம்ம சோதனை வந்தாலும் என்ன பண்ணணும்,
சோதனையின் மூலமாக அல்லாஹ் எனக்கு என்ன பண்றான், ஒரு நலவை வைத்திருக்கின்றான். இந்த சோதனை மூலமாக அல்லாஹ் எனக்கு என்ன பண்றான், ஒரு இறைச்சத்தை நடத்தி நாடுகின்றான். இந்த சோதனை நான் எவ்வாறு இருக்கின்றேன் என்று என்னை சோதிப்பதற்காக இந்த ஒரு சோதனை கொடுத்திருக்கிறான் என்று நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும், நம்முடைய நாவுகள் சொல்ல வேண்டும், நம்முடைய பிரார்த்தனையில் நாம் கையேந்த வேண்டும். அப்படி ஒரு தக்குவாதாரிகளாக மாற வேண்டும். அப்படி ஒரு தக்குவாதாரிகளாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். எந்த ஒரு உணவு வந்தாலும் யாரிடத்தில் நான் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கையேந்துவேன், அவன் நாடுகள் மட்டும்தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்ற ஒரு படிப்பினை நாம் இரண்டாவது படிப்பினாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஒரு குழந்தைகள் பிறந்தவுடன் நாம் என்ன வேண்டாம் துவா செய்கிறோம். அவன் டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், என்ன வேணாலும் துவா செய்யும். ஆனால் நாம் செய்யக்கூடிய முதல் துவா எவ்வாறு இருக்க வேண்டும் சொன்னால், அவர்களை முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த விதமான இணைவைப்பின் பக்கம் சென்று விடக்கூடாது. அவர்கள் சாலையான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றெல்லாம் துவா செய்கிறோம். குறிப்பாக அவர்கள் இணைவைப்பின் பக்கம் செல்லக்கூடாது என்று கூறியதுடன் அவர்கள் நான் தொழுகின்றேன், நபிமார்கள்லாம் செய்தார்கள, நானும் தொழுகின்றேன், என்னுடைய உம்மத்தார்களும் என்னுடைய வழித்தோன்றலும் தொழுவ வேண்டும், நான் தொழுகையாக இருக்க வேண்டும், என்னுடைய பையனும் தொழுகையாக இருக்க வேண்டும், நான் என்னுடைய வழித்தோன்றல் எல்லாம் தொழுகையாக மாற வேண்டும் என்றெல்லாம் நாம் அதே போல இரண்டு சைத்தான், அதாவது இரண்டு குழந்தைகளுடன் சைத்தான் தீண்டாமல் இருந்தது. இதற்காக தீண்டாமல் இருந்தது அந்த தாயார் செஞ்ச துவாவின் காரணமாக. அதே போல நாம் துவா, நம்முடைய குழந்தை பிறந்தவுடன் அல்லாஹ் என்னுடைய குழந்தையை நம்ம சைத்தானுடைய தீண்டுதலை விட்டு, சைத்தானுடைய தீண்டுதலை விட்டு என்னுடைய குழந்தையை பாதுகாக்கிறியா அல்லாஹ் என்றவாறெல்லாம் நம்முடைய துவாக்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நாம் வரலாறுகளை பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். பலவிதமான அல்லாஹ்வில் இருக்கக்கூடிய உதவிகளை நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய தருவான் என்றெல்லாம் இந்த வரலாறு மூலமாக நாம் அறியலாம். இப்படி ஒரு வரலாறு சம்பவம் இது மட்டும் அல்லாமல் இன்னும் பல வரலாறு சம்பவங்கள் இந்த குர்ஆனில் அடங்கியிருக்கின்றன. அப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் அதிகமும் படிக்க வேண்டும். குறிப்பாக சூரா மரியம்களுடைய அந்த சூறாவை படித்து பாருங்கள். கண்கள் கலங்க வைக்கக்கூடிய ஒரு பதிவாக, கண்களிலிருந்து தண்ணீர் சொட்டக்கூடிய ஒரு பதிவாக அல்லாஹ் அதை பதிவிட்டு பெறுவான். வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். மிகவும் ஆழ்ந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டு போயிடான். அப்படிப்பட்ட வசனத்தை ஓதக்கூடிய மக்களாகவும் அதனுடைய வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடிய, வாழ்க்கையில் நாம் அதனை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களை மன்னி மாற்றிய கொள்வானாக என்று கூறி இந்த முதல் உரையை கொடுத்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று மதியம் போல் ஒரு நமக்கெல்லாம் ஒரு மனதிற்கு நெருங்கூட்டக்கூடிய, கவலையூட்டக்கூடிய ஒரு விஷயமாக அகமதாபாத்திலிருந்து ஒரு விமானம் லண்டனுக்கு சென்ற ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆன உடனே 800 அடியிலிருந்து கீழே விழுந்து அதுலேருந்து 242 பயணிகள், அதுலேருந்து ஒரு நபர் மட்டும் வெளித்திருக்கார். பாக்கி இருக்கக்கூடிய எல்லா பயணிகளும் அந்த இடத்திலேயே கருகி சாம்பலாகி அவங்களுடைய உடல் கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு கோர விபத்து ஒன்று நிகழ்ந்தது. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் இங்கே அவங்க லண்டன்ல செட்டில் ஆயிட்டாரு. இங்க இருந்து அவங்களுடைய குழந்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்தமா போயிடலாமே, கிரீன் கார்டு லண்டன்ல வாங்கிட்டாரு, எல்லாம் கூட்டிட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த வாங்கிட்டு போனதுல ஒட்டுமொத்த ஃபேமிலி என்ன ஆயிடுச்சு, அதுல ஒப்பாத்தாயிடுச்சு. இதுல பல குழந்தைகள் செத்துருக்காங்க, பல தாய்மார்கள் செத்துருக்காங்க. இதுல பெரும்பாலான இறப்புகளான சதவீதத்துல பெண்கள் அதிகமான பங்குல இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நம்முடைய உள்ளத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் கூறிவிட்டான், உங்களுடைய மரணம் நேரம் வந்துவிட்டு என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு வினாடி கூட உட்படுத்தப்படாது, அதிலிருந்து பிற்படுத்தப்படாது. நீங்கள் உங்களுடைய மரண நேரம் இத்தனை மணிக்கு இத்தனை நொடியில் தான் என்று சொல்லிவிட்டால் அதில் கட்டாங்க இருந்துவிடும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் நபிகளார் ஒரு துவாவை நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நபிகளார் நம்ம இடத்தில் இவ்வாறாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஒரு அறிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்ன என்று சொன்னால், நம்முடைய மரணம் எவ்வாறு வேண்டுமென்றால் நிகழலாம். நம்முடைய மரணம்
எவ்வாறு வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் நீங்கள் குறிப்பாக இந்த ஃபஜஅத்துல் மௌத் அப்படின்னு அரபில சொல்லுவாங்க, திடீரென்று நிகழக்கூடிய மரணம், அதாவது ஆக்சிடென்ட்ல இருக்கிறது, இந்த மாதிரி விபத்துல இருக்கிறது, ஏதோ ஒரு சம்பவத்தினால இறக்கிறது, இந்த மாதிரி திடீரென்று நடக்கவே நினைத்து கூட பார்க்க முடியாத அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல, அப்படி ஒரு நமக்கு இறப்பு நடக்கும்ல, அந்த மாதிரி இறப்புல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அப்படி இறப்புல இருந்து என்ன பாதுகாத்து யா அல்லாஹ் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு அறிவுரை இருக்காங்க. அப்போ நம்முடைய பிரார்த்தனையில அதிகமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு மரணம் என்று ஒன்று நிகழ்ந்தால் என்னுடைய மரணத்தை திடீரென்ற மரணமாக ஆக்கி விடாமல் ஒரு இயற்கையான மரணமாக, ஒரு உன்னிடத்தில் நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், திடீரென்ற மரணத்தை விட்டு மட்டும் என்னை பாதுகாக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த திடீரென்ற மரணம் என்பது அவருக்கு அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஒரு கோடி தரார்கள் என்றெல்லாம் சொல்றார்கள். அதெல்லாம் தந்தால் கூட அந்த அந்த குடும்பத்திற்கு அது போதுமானதா, அந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மனதுல உள்ளத்துக்கு அது போதுமானதா என்று கேட்டால் நிச்சயமா அது பத்தாது. என்னென்னு சொன்னால் அவருடைய உள்ளம் அவங்க நினைச்சு கூட பாடுற மாட்டார்கள். அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும். அவர் எவ்வளவு கனவோட சென்றிருப்பார்கள், எவ்வளவு துன்பத்தோடு எவ்வளவு இன்பத்தோடு சென்றிருப்பார்கள். ஆனா இப்படி ஒரு துன்பம் நிகழும் என்று யாருக்குமே தெரிந்திருக்காரு. அதனால் நம்முடைய துவாக்களில் அவருடைய குடும்பத்தார்களுக்காகவும் அவர்களுக்காகவும் அதே போல நமக்காகவும் நாம் இந்த மாதிரி திடீரென்ற மரணத்தை விட்டு பாதுகாப்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம் என்ற தகவலை போய் இந்த உரை வாக்கியம்